ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வார்த்தை, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாடுகளின் நிமித்தம் நாம் வாழ்வில் சந்தித்திருக்கிற சவாலான கடின பாதைகளின் நிமித்தம் கலங்கிக் கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று, உங்களுடைய திராணிக்கு மேலாக ஒருபோதும் ஆண்டவர் உங்களை சோதிக்க இடம் கொடுக்கவே மாட்டார். உங்களுடைய பலத்திற்கும் சத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு பாடுகளுக்குள் உங்களை ஒரு நொடி பொழுதும் ஆண்டவர் வைத்திருக்கவே மாட்டார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் உங்க பலத்துக்கு மிஞ்சி உங்க விசுவாசத்தினுடைய அளவை தாண்டி ஒருபோதும் உங்களை கஷ்டத்திற்குள் ஆண்டவர் விடவே மாட்டார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த பாடுகள் அனைத்தும் உங்களால் சமாளிக்க முடியும். நீங்கள் இன்று சந்திக்கிற சவாலான ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது உங்களுடைய பலத்திற்கு உட்பட்டு தான் இருக்கு. அதை உங்களால் கடந்து வர முடியும். அதை சமாளித்து வெற்றி சிறக்க உங்களால் முடியும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பலன், உங்களுக்குள் இருக்கக்கூடிய திராணி, உங்கள் வாழ்வில் சந்தித்திருக்கிற சோதனைகளை கடந்து வெளியே வருவதற்கான பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டிருக்கிறார். பாடுகளின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, நெருக்கத்தின் வழியாக கடந்து வந்திருக்கிறார். உங்களைப் போலவே கெத்சமன தோட்டத்தில் பிதாவை நோக்கி ஜெபித்திருக்கிறார். இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று அவர் ஜெபித்திருக்கிறார். ஆகவே சோதனையினுடைய வீரியம் இன்னது என்று, பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எத்தனை பாதிப்புகளை உண்டாக்கும் என்று தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே திராணிக்கு மிஞ்சி, பலத்துக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு, கஷ்டப்படுவதற்கு, துக்கப்பட்டு இருப்பதற்கு ஒரு இமை பொழுதும் ஆண்டவர் விட்டுவிடாமல் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, உதவி செய்கிற தேவனை நோக்கி கதறுங்கள். உதவி செய்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே விரைந்து வாரும், தீவிரமாய் வாரும், நான் அமிழ்ந்து போகாதபடி என்னை இரட்சியும் என்று நீங்கள் கூப்பிடுங்கள். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்கள் வாழ்வில் உண்டாயிருக்கிற எல்லா சோதனைகளில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி தப்புவித்து நடத்துவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல்
வேற ஒன்று எங்களுக்கு நேரிடவில்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தினது மாத்திரம் அல்ல. உமக்கு ஸ்தோத்திரம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் எங்களை விடுவிப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறீரே. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பலனையும் சத்துவத்தையும் தந்து நாங்கள் வெற்றி கொள்வதற்கு கிருபை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.